வணக்கம். இன்னைக்கு நம்ம மறுக்களை போக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடிஸ் தான் பார்க்க போகிறோங்க. 2 ரெமெடி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் வந்து இடிகள் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மிக்சி ஜார் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4-5 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. வெத்தலையில் ஒரு பாதி வெத்தலையை நான் பிச்சு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா வந்து பிசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியில் இருக்கிற காரம் வந்து நம்ம மறுக்கல்ல வைக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த இஞ்சி எடுத்திருக்கோம். வெத்தலையோட காரமும் சேர்ந்து இந்த மறுக்கல் மீது வைக்கும்போது சில நாட்கள்லேயே அப்படியே உதிர்ந்து விழுந்துரும். நைட் டைமில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நசுக்கிட்டு இதோட சாரை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கையில் இப்படி புழிஞ்சாலே உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ சாறு வருது பாருங்கள். கையில் புழிஞ்சாலே வந்துடும். இந்த மாதிரி வெத்தலை சாறையும் இஞ்சி சாரும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி சாரில் நம்ம ஒரு பொருளை கலக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆப்பத்துக்கெலாம் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த சோடா. இதை நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், சேர்க்கும் போதே நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆகுது பாருங்கள். இந்த காரம் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம நைட்டில் ஒரு நாள் நைட் நம்ம வச்சோம்னாலே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா சுத்தமாக அப்படியே உதிர்ந்துருங்க. அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பேஸ்ட்டு. பாருங்க, நல்ல நுர வருது பாருங்க. நம்ம அந்த பேக்கிங் சோடா நுரைச்சிட்டு வருது. இந்த நுரப்புத்தன்மை தான் நம்மளுடைய மறுக்கல்ல வைக்கும்போது அப்படியே வந்து உதிர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மறு இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதை தான் நான் இப்போ வீடியோவாக போட்டு உங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல மறு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து சோப்பு போட்டு மறு இருக்கிற இடத்த வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுட்டு நைட்டில் வச்சுட்டு மார்னிங் வந்து நீங்கள் அந்த இடத்த வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்ருக்கும்போது ஒரு சில நாட்கள்லேயே உங்களுடைய மறு வந்து எப்பேற்பட்ட மறுவாக இருந்தாலுமே உதிர்ந்துருங்க. அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ரெமெடி. அடுத்த ரெமெடி நம்ம பார்க்கலாம். மறுக்களை போக்கக்கூடிய அடுத்த ரெமெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலை தாங்க. இந்த இலையோட பேர் பார்த்தீங்கன்னா எருக்கம் இலை. இந்த எருக்கம் இலையை நம்ம பறிக்கும் போதே இதில் வந்து இந்த மாதிரி பால் மாதிரி வரும். அதை வந்து நம்ம மறு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுக்கள் வந்து ஒரு சில நாட்கள்லேயே அப்படியே உதிர்ந்துடும். அந்தளவுக்கு இந்த எருக்கஞ்செடியில் இருக்கிற இலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நைட்டில் வச்சுட்டு மார்னிங் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் வாயிலெல்லாம் பற்றாமல் பார்த்துக்கோங்க. இது விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷத்தன்மை தான் நம்மளுடைய மறுக்களை வந்து போக்கக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படுது. இந்த 2 ரெமெடியுமே ரொம்ப சூப்பரான ரெமெடிங்க. இந்த 2 ரெமெடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ கண்டிப்பாக வீட்டில் வந்து ஆப்ப சோடா, இஞ்சி இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இந்த எருக்கஞ்செடி இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். இது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெமெடியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, மறுக்களை போக்கக்கூடிய இந்த 2 ரெமெடியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.